பிரதோஷ வழிபாடு முறைகள். பிரதோஷம் என்பது ஒவ்வொரு திங்களிலும் 2 முறை வரும் பவித்திரமான நாள் ஆகும். இது துவிதியையின் முடிவில் திருதியை திதி தொடங்கும் காலத்தில் கொண்டாடப்படும். பிரதோஷ தினம் சிவபெருமானை வழிபடும் சிறப்பு நாள் ஆகும். பிரதோஷம் நாளில் செய்ய வேண்டிய வழிபாடு முறைகள். 1. காலையில் செய்ய வேண்டியவை. அதிகாலை எழுந்து நீராடி சுத்தமாக இருக்க வேண்டும். புதிய அல்லது சுத்தமான வெள்ளை ஆடைகள் அணிய வேண்டும். வீட்டில் கோலமிட்டு சிவன் பாடல்கள் அல்லது திருப்புகள் பாடலாம். 2. விரதம். பிரதோரா விரதம். நாள் முழுவதும் பயிற்றினம் காரசாரம் இல்லாத உணவு மட்டுமே எடுத்துக்கொள்ளலாம். முக்கியமாக பிரதோஷ நேரத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. 3. கோவிலில் செய்ய வேண்டிய வழிபாடு. பிரதோஷ நேரம் சாயங்காலம் 4:30 6:30 சிவன் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்யலாம். ஓம் நம சிவாய மந்திரத்தை 108 அல்லது 1008 முறை ஜபிக்கலாம். திருவண்ணாமலை, சிதம்பரம், ராமேஸ்வரம், திருவெங்காடு போன்ற சிவன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு செய்யலாம். 4. வீட்டில் செய்ய வேண்டிய பூஜை முறைகள். வீட்டில் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்யலாம். பால், தயிர், தேன், விபூதி, பஞ்சாமிர்தம். தீபம் ஏற்றி விளக்கு பூஜை செய்து சிவன் அஷ்டோத்திரம் 108 பேர்கள் சொல்லலாம். மகா மிருத்யுஜய மந்திரம் ஜபிக்கலாம். 5. பிரதோஷ பூஜையின் பலன்கள். பாப வினைகள் நீங்கும். குடும்ப நலன், சுகம், செல்வம் கிடைக்கும். குழந்தை பேறு, திருமண தடை நீங்கும். வியாபாரம், தொழில் முன்னேற்றம் ஏற்படும். நல்ல ஆரோக்கியம், மன நிம்மதி பெறலாம். பிரதோஷ நாள் சிறப்பு. பிரதோஷத்தில் செய்யும் வழிபாடுகள். விரதங்கள் சிவபெருமானின் அருளை பெற வழிவகுக்கும். சிவனை வழிபட்டால் எந்த விதமான துன்பங்களும் அகலும். ஓம் நம சிவாய.